இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்த கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலுமே ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருக்கலாம், காலேஜுக்கு போகிற பசங்க இருக்கலாம். அவங்களோட நடவடிக்கையில் திடீர்னு ஏதோ ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. அவங்கக்கிட்ட ஒரு அப்நார்மல் சேஞ்சஸ் தெரியுது. இது எதனால் ஏற்படுது? இதுக்கும் இப்போ சமீப காலமாக கடந்த சில வாரங்களாக சோஷியல் மீடியாவாகட்டும், நியூஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே சொல்லப்படுற ஒரே ஒரு பெயர் ஜாஃபர் சாதிக். இந்த பெயருக்கும் அவங்களுடைய நடவடிக்கைகளோட மாற்றங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இந்த மாதிரி அப்நார்மல் நடவடிக்கைகள்லாம் என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு காரணம் இருக்குங்க. அதுதான் அடிக்ஷன். எப்போ ஒரு பையனோ பொண்ணோ இந்த ட்ரக் அடிக்ஷனுக்குள்ளே போகிறாங்களோ அவங்களுக்குள்ளார நார்மலாகவே ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படும். நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் அதிகமாகி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்க பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம்? இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், எத்தனை முறை நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை எடுத்து பார்ப்பீங்க? ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ளார எத்தனை முறை நீங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளார அட்லீஸ்ட் ஒரு 5 முறையாவது எடுத்து பார்ப்பீங்க. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, இன்ஸ்டாகிராம் ஏதாவது வந்திருக்கா அப்படின்ட்டு. இது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு முறை மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்கும்போதுமே உங்களுக்குள்ளார இந்த டோபமைன் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து செக்ரீட் ஆகுது. இது வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உண்டு பண்ணி தருது. இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன உங்களுக்கு ஃபீல் வருதோ அந்த ஃபீல் வந்து இந்த டோபமைன் சுரக்கிறதுனாலுமே ஏற்படும். இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் எல்லா அடிக்ஷனுக்குமே ஒரு மூல காரணமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை திரும்ப செய்யும்போது அந்த டோபமைன் திரும்ப சுரந்துக்கிட்டே இருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா வச்சுங்களேன், இப்போ நீங்கள் ஒரு முறை ஒரு விஷயத்தை செய்யும்போது டோபமைன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சுரக்குதுன்னு வைங்களேன், மறுபடியும் அதே விஷயத்தை செய்யும்போது அந்த டோபமைன் செக்ரீஷன் அளவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் செய்ய பார்ப்போம். அப்போ தான் டோபமைன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். இதுதான் அடிக்ஷனோட ஆரம்ப புள்ளி. இது எல்லா அடிக்ஷனுக்குமே பொருந்தும். மொபைல் ஃபோன் ஆகட்டும், இல்லை பான் அடிக்ஷன் ஆகட்டும், இல்லை என்ன ஒரு அடிக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே இதுதான் பேஸ் பாயிண்ட்டு. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அடிக்ஷன்லேருந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வரலாம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த சமீப காலமாக அந்த ஜாஃபர் சாதிக்கை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களே, என்ன காரணம் அப்படின்ட்டு. ஜாஃபர் சாதிக் இவருடைய சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாங்க. 2006 பர்மா பசாரில் திருட்டு சீடி விற்றுக்கிட்டு இருந்தவர். ஒரு சாதாரண ஒரு மனிதர், சீடி விற்றுக்கிட்டு இருந்த ஒரு மனிதர். ஆனால் இப்போது பல ஆயிரம் கோடிக்கு ஒரு அதிபதியாக இருக்கார். இது எல்லாமே இந்த போதைப்பொருள் கடத்தனால மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ 2006 அவர் சீடி விற்றுக்கிட்டு இருக்கும்போது முகமது சாதிக் பாஷா அப்படிங்கிற ஒரு மனிதரோட அறிமுகம் ஏற்படுது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த ட்ரக் டீலர், அந்த ட்ரக் டீலர் கேட்டகரியில் வரவர். அவர் கூட அறிமுகம் ஏற்படுது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்து கஞ்சா விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை தொழிலை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. கஞ்சாவிலிருந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க கையில் கேட்டமின் கிடைக்குது. இந்த கேட்டமினை மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இவங்க தொழில் ரீதியாக கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படுது. 2 பேரும் மனஸ்தாபம் ஏற்படுறதுனால 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2009 பார்த்தீங்கன்னா இந்த கேட்டமின் அப்படிங்கிற பொருள் மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டே வராங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து ஜாஃபர் சாதிக் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு 2013 அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு மாதிரி தான் இருக்குது. எஸ்ஐ விமலநாதனுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி அம்பேத்கர் கல்லூரி அருகே வந்து போதைப்பொருள் கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. உடனே இன்ஸ்பெக்டர் நடராஜன் தலைமையிலான குழு வந்து ரொம்ப வேகமாக போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல 2 சொகுசு கார்கள் நின்றுக்கிட்டு இருக்கு. 2 கார்லையுமே ஆட்கள் இருக்காங்க. இப்போ போலீஸ் வரதை பார்த்த உடனே 2 கார்களுமே வேகமாக கிளம்பி போகுது. அப்போ ஒரு கார் வந்து அங்கே இருக்கிற தடுப்பு சுவரில் முட்டி அங்கேயே நின்றுது. இன்னொரு காரு அதை பார்த்து அங்கேயே நின்றுறாங்க. இப்போ அங்கே இருக்கிற 4 பேருமே கைது பண்ணுறாங்க. அதில் நீங்கள் குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது, இந்த 4 பேரில் முக்கியமான ஒரு ஆள் இருக்கார். அவர் தான் ஜாஃபர் சாதிக். இப்போ இவங்க சொன்ன தகவலை வச்சு 5வது ஒரு நபரையுமே கைது பண்ணுறாங்க. இப்போ மொத்தமாக 5 பேரை கைது பண்ணிட்டாங்க. இது நடந்தது 2013. ஆனால் 2013 நவம்பரில் வந்து இவங்களை கைது பண்ணுறாங்க. ஆனால் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகிடுதுங்க. 2014 வருஷம் மார்ச் மாதம் தான் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. இப்போ கோர்ட்டுக்கு வர கேஸை ஒரு சாதுரியமான ஒரு வக்கீல் வந்து அசால்ட்டாக கேஸை உடைச்சி எல்லாருமே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த வக்கீல் பேர் வந்து பால் கனகராஜன். இவர் எப்படி வாதாடுறாருன்னா, அந்த காரை சீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த காரில் வக்கீல்களுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒட்டியிருக்காங்க. அதனால் ஆல்ரெடி இந்த இன்ஸ்பெக்டர் நடராஜனுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பழிவாங்கும் நடவடிக்கையாக
அந்த சிம்பிளை பார்த்ததுக்காகவே இந்த காரில் இருந்து 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. மற்றபடி இந்த கேஸை வந்து நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாதாடுறாரு. கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரதுக்கு 4 மாதங்கள் ஆயிடுச்சு. இந்த 4 மாசமா இந்த கைப்பற்றின பொருட்கள்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. அவங்க சீஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20 கிராம் அளவுக்கான போதைப் பொருள் அவங்ககிட்ட கிடைக்கிது. அப்புறம் விலை உயர்ந்த லேப்டாப், ஐஃபோன்கள் இதெல்லாமே கிடைக்கிது. இப்போ இந்த போதைப் பொருளோட அளவு பார்த்தீங்கன்னா 20 கிராம் கிடைச்சது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி. இப்போ அடுத்த நாளே 10 கிராம் அளவிலான போதைப் பொருள் வந்து லேப் டெஸ்ட்டுக்காக அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. அந்த லேபில் ஒரு அதிகாரி இருப்பாரு பார்த்தீங்களா, அந்த அதிகாரி வந்து லேபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த போதைப் பொருளோட அளவு 3.8 கிராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி போலீஸ் தரப்பில் சொன்ன எல்லா விவரங்களுமே பல குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல் வந்து ரொம்ப சாதுரியமாக வாதாடி எல்லாரையுமே அந்த கேஸ் வந்து விடுவிச்சிடுறாரு. இந்த கேஸ் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகிடுது. இப்போ 2017 வருஷம் மார்ச் மாதம் எல்லாருமே விடுவிச்சிடுறாங்க. அதில் ஜாஃபர் சாதிக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருக்கார். மறுபடியும் 2019 வருஷம் அவரை மறுபடியும் கைது பண்ணுறாங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதே கேட்டமின் தான். ஆனால் இதோட அளவு 38 கிலோகிராம் அதே மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த சமயமே அவர் கேஸ்லேருந்து மறுபடியும் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ கடைசியாக பிப்ரவரி 15, 2024 வருஷம் டெல்லியில் இருக்கிற ஒரு குடோனில் சீஸ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செஞ்ச 3 பேரை பிடிச்சி என்னென்னு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் தெரியுது அங்கே இருந்து பலாயிரக்கணக்கான கிலோக்கள் போதைப்பொருள் வந்து வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இப்போது டெல்லியில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 3 பேருமே தமிழ்நாட்டுக்காரங்க. இப்போ அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரித்ததில் அந்த குடோன்லேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோகிராம் அளவிலான போதைப்பொருள் பிடிபடுது. அது சாதாரண போதைப்பொருள் கிடையாதுங்க. அது வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு. அதோட பேர் சூடோஃபெட்ரின். இந்த கெமிக்கல் காம்பவுண்டை பயன்படுத்தி மிக அதிக அளவிலான போதைப் பொருட்களை உற்பத்தி பண்ணலாம். அது சாதாரண போதைப்பொருள் கிடையாதுங்க. அதுக்கு பேர் மெத்தஃபெட்டமைன். நம்ம வந்து கிறிஸ்டல் மெத்துன்னு கூட சொல்லுவோம். இந்த கிறிஸ்டல் மெத்துங்கிறது ரொம்பவே கொடிய ஒரு போதைப் பொருள். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஒருத்தர் அது எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு போதை வந்து ஒரு சில நாட்களில் ஒரு சில வாரங்கள் வரைக்கும் கூட அது நீடிக்கும். இது போதை குறையும் போது தான் அவருக்கான அந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மறுபடியும் அந்த கிறிஸ்டல் மெத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிருவார். பலாயிரக்கணக்கான பேர் பைத்தியங்களை சுற்றியிருக்காங்க. இது பல நாடுகளில் நடந்திருக்கு. இப்போ இந்த கேஸ் ஆரம்பித்ததுமே அப்படி தான். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இந்த நாடுகளில் பல பேர் இந்த கிறிஸ்டல் மெத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது அங்கே இருக்கிற அந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுக்கு வந்து தெரிய வருது. அவங்க அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வராங்க. என்ன காரணம், எங்கேருந்து இந்த கிறிஸ்டல் மெத் வருது, எங்கேருந்து இந்த சூடோஃபெட்ரின் வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி ட்ராக் பண்ணிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடைக்கிது. என்னென்னா, இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட அந்த உணவுப் பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணவுப் பொருள்னால் இந்த தேங்காய் துருவல், ப்ரோட்டீன் பவுடர், அப்புறம் ஒரு சில மெடிசன்ஸ், இந்த மாதிரி இந்த பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது தான் அதிலிருந்து தான் சூடோஃபெட்ரின் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எங்கேருந்து இந்த கன்சைன்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வரும்போது தான் டெல்லியில் போயிட்டு அந்த குடோனில் செக் பண்ணுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ட்ரக் மாஃபியாவாக இருக்குது. இப்போ அந்த 3 பேரை விசாரித்ததில் போலீஸுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, ஜாஃபர் சாதிக் இவர் தான் இந்த எல்லா கடத்தல்களுக்குமே ஒரு மூளையாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தெரிய வருது. அப்புறம் அந்த தகவல் கிடைச்ச உடனே ஜாஃபர் சாதியோட வீட்டுக்கு போயிட்டு நோட்டீஸ்லாம் ஒட்டி வைக்கிறாங்க. நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒட்டுறாங்க. ஆனால் அது எதுவுமே அவர் பொருட்படுத்தாமல் தலைமறைவாயிட்டார். தலைமறைவானவர் பல இடங்களுக்கு சுற்றிருக்காரு. திருவனந்தபுரம், பாட்னா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் தலைமறைவாக இருந்துட்டு கடைசியாக ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்ப்பூரில் போய் ஒரு இடத்துல பதுங்கி இருந்திருக்காரு. இப்போ போலீஸ் வந்து அந்த ஜாஃபர் சாதிக்கோட நண்பர்கள் எல்லாரோட நம்பருமே ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒரு புது நம்பர்லேருந்து அடிக்கடி கால் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. யார் அந்த புது நம்பர் எங்கேருந்து வருதுன்னு செக் பண்ணும்போது தான் அது வந்து ஜெய்ப்பூரில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி பக்காவாக ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்டு அங்கே ஜெய்ப்பூரில் போய் பார்த்துருக்காங்க. அங்கே தான் ஜாஃபர் சாதிக் இருந்திருக்காரு. அவரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணதுக்கப்புறமா தான் தெரியுது அவர் ரொம்ப காலமாக அந்த பிஸ்னஸில் இருக்கார். கிட்டத்தட்ட 3500 கிலோகிராம் அளவிலான சூடோஃபெட்ரினை ஏற்றுமதி பண்ணியிருக்காராம். இது ஒரு சில கிராம்கள் இருந்தாவே போதுங்க ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரே ஒரு பையனை வந்து நீங்கள் அடிமையாக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பமே அது மூலமாக செதஞ்சு போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டுக்கு அந்த நிலைமை வந்தால் தான் அதோட கஷ்டம் புரியும். அதனால் மக்களே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் கொஞ்சம் கண்காணிப்பில் வைங்க. ஏன்னா அவங்க எப்படி அந்த இடத்துல எந்த வழியில் இந்த போதைப் பொருள்லாம் உள்ளே வருதுன்னு யாருக்குமே தெரியாது. காலேஜ்கள், ஸ்கூல்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இது பரவி கிடக்கு. கொஞ்சம் உஷாராக இருங்க. கண்டிப்பாக அந்த போதைப் பொருளுங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கேன்சர் மாதிரி ஒரு வியாதியாக இருக்குது. எல்லோரும் சேர்ந்தால் மட்டும்தான் அதை அழிக்க முடியும்.
அதனால் நம்ம வீட்டிலேருந்தே தொடங்குவோம். உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை சொல்லி, இந்த மாதிரி அடிக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அறிவியல் ரீதியாக கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. அவங்களுமே அதை சொல்லி புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க அதை தொடாமல் பார்த்துங்க. நாமளும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.